வணக்கம் நண்பா. இன்றைக்கி என்ன எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து என்னோடய கொண்டை புறா கலெக்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாமே பார்த்து வாங்கினது. ஒவ்வொரு மாவட்டம்னு சொல்லலாம், ஒவ்வொரு இடத்துலையும் இருந்து வாங்கி போட்டது செலெக்ஷனுக்காண்டி. இது பார்த்தீங்கன்னா இது ஃபீமேல் மட்டும் தான் இருக்குது. இது பட்டா மேலே காணும், மேலே ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கொண்டை பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கொண்டை இருக்குது பாருங்கள். இது வந்து பட்டா தான் சரியா. இது ஒரு கொண்டை இங்கே இருக்குது பார்த்தீங்க தெரியுதா. இது ஒரு கொண்டை, இது ஒரு செட்டு கொண்டை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தெரியுதா, இது ஒரு செட்டு கொண்டை. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கொண்டை இருக்குது, எக்கில் இருக்குது. ஸோ இது ஏற்கனவே நான் வீடியோஸ் போட்டப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த இருக்குது இது ஒரு வகையை கொண்டை. இது வந்து எக்கில் இருக்குது. ஸோ இது ஒரு வகை வெரைட்டியை சேர்ந்த கொண்டை. இது வந்து மேலு இது ஃபீமேலு. நிறைய பேர்கிட்ட தெரியும். சேல்ஸு கூட போட்டிருந்தேன், யாரும் வாங்கலை. ஸோ முட்டை இட்டுருச்சு, அதனால் நான் கொடுக்கல வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு வகை வெரைட்டியான கொண்டை சரியா. கொண்டை சட்டை மட்டும் காமிக்கிறேன் உங்களுக்கு. அடுத்து இது ஒரு வகையான வெரைட்டி. இது கேஜுக்குள்ளே இருக்கிறனால இப்போ திறந்து காமிக்க முடியாது, லாக்கில் இருக்குது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வீடியோவை. இது ஒரு வகையான வெரைட்டி இது கொண்டை. இது எல்லாமே இது வந்து சிங்கிளாக நிற்கிது. மேல் கொடுத்துட்டேன் சொல்லிட்டேன், ஓகேவா. மேல் வந்து கொடுத்துட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு வகை கொண்டை தான். என்ன ப்ரோ இது ஒரு வகை கொண்டைன்னு சொல்கிறீங்களா? பார்த்தீங்கன்னா கன்னியாஸ்திரிக்கும் ஆஸ்திரேலியன் கிராஸ் ஆகிருந்தது. உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருப்பேன், கன்னியாஸ்திரிக்கும் ஆஸ்திரேலியன் கிராஸ் ஆன கொண்டை ஸோ அது ஒரு வகையான கொண்டை. இது பார்த்தீங்கன்னா இப்போ ஜோடி போட்டிருக்கேன் சாதா. இது ஒரு வகையான கொண்டை, பட் சாதாவோட பேராக இருக்குது. ஒரு மேல் கொண்டையும் சாதாவும் ஜோடி போட்டு வச்சுருக்கேன். இன்னும் எக் லேயிங் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் போட்டிருக்கேன் ஜோடி, இன்னும் எக் லேயிங் பண்ணலை. ஸோ இது ஒரு வகையான கொண்டை. நம்ம வந்து ஒரு பாக்ஸ் இதுக்கு ஒன்று பாக்ஸ் நம்ம வச்சுருவோம். நான் கண்டிப்பாக 2 3 நாள் முட்டை ஏற்றுன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ நம்ம யூடியூப் சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ இவ்வளோ தான் நம்மள்ட்ட கொண்டை இருக்குது. நிறைய பேர் கேட்டாங்க கொண்டாச்சி கொடுங்க. ஸோ எல்லாமே ஜோடியாக தான் நிற்கிது சரிங்களா. எல்லாமே ஜோடியாக தான் நிற்கிது. ஸோ இவ்வளோ தான் நம்மள்ட்ட கொண்டை இருக்குது. வேறு கொண்டில் பாருங்களேன், கூண்டே லாஃப்ட்டு எம்டியாக தான் இருக்குது. பாக்கி எல்லாமே கொடுத்துட்டேன். இது பூனை பிடிச்சி போச்சு. ஸோ இவ்வளோ தான் இருக்குது. நான் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா. அப்புறம் வந்து இது நம்ம பந்தயப்புறா ஓகேன்னு சொல்லியிருப்பேன்.